கையில வச்சுட்டு பிச்சை எடுக்கிறீங்க, இதுக்கு என்ன காரணம்? எப்படி ஃபீல் பண்றீங்க? இந்த ரோட்டு ஓரத்துல பிச்சை எடுக்கிறது எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது கடந்த 13 வருஷமா தனியார் துறையிடம் பிச்சை எடுத்துள்ளோம். 13 வருஷமா தற்காலிக ஆசிரியர்களாக பிச்சை எடுத்துள்ளோம். கொத்தனார் வேலை செய்யறோம், பிச்சை எடுக்கிறோம். ஏரி வேலை செய்யறோம், 150 ஏரி வேலை அட்டை இருக்கு. ஆசிரியர்கள் படிச்சோம், 4 டிகிரி படிச்சிருக்கோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். இப்ப சென்னையில பல கோரிக்கைகளை மனு கொடுத்த பிறகும் இப்போது பிச்சை எடுக்கும் அவலை நிலையில் இருக்கும். வேலை பணி கேட்டு பிச்சை கேட்கிறோம். தகுதி தேர்வு எழுதி, நியமன தேர்வு எழுதி நாங்கள் தகுதியோடு இருக்கோம் சொல்லிதான் நாங்கள் பிச்சை எடுக்கும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கோம். பட்டதாரிகள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலை வந்ததுக்கு காரணம் அரசுதான் அவலப்பட வேண்டும். நாங்கள் அவலப்படுவதற்கு ஒண்ணுமே இல்லை. சமுதாயத்தில் சொந்தக்காரங்க மத்தியில் நாங்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அவமானப்பட்டு சென்ற மாதம் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில் வீரமணி அவர்கள் தூக்கு மாட்டி செத்து போயிட்டாரு. இந்த போஸ்டிங், இந்த டீச்சர் ட்ரைனிங் படிச்சிய, எஸ்டிடி எக்ஸாம் எழுதுனிய, உனக்கு ஏன் இன்னும் போஸ்டிங்ஸ் போடலை, உனக்கு வருஷம் எக்ஸாம் எழுதுறதான் வேலையா அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கடி கொடுத்ததுனால அவர் செத்தே போயிட்டார். வருஷத்துக்கு 3 தற்கொலைகள் மேலே நடக்குது. எத்தனையோ ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 54, 55 வயசாயிட்டு இருக்கு. எப்போ பணி நியமனம் பண்ண போறீங்க? வெறும் தேர்தல் அறிக்கையில் அறிவித்தால் போதுமா? வெறும் தேர்தல் அறிக்கை இனிக்குமா? பணிதான் இனிக்கும். பணி நியமன ஆணைதான் வாழ்க்கைக்கு உதவும். வெற்று தேர்தல் அறிக்கைகள் உதவாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளை விட இன்னும் கடுமையான மோசமான சூழலில் நாங்கள் உள்ளோம். ஒரு விவசாயி படும் கஷ்டத்தை விட நாங்கள் விவசாயத்துக்கு பருவத்தை தான் கஷ்டப்படும். நாங்கள் ஒவ்வொரு அணுதினமும் கஷ்டப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு வருமா, நாளைக்கு வருமா, இந்த திமுக அரசு நமக்கு இன்னைக்கு இந்த பணி ஆணை வழங்கிடுமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோட காத்துட்டு இருக்கோம். உயிரை கையில பிடிச்சி நின்றுட்டு இருக்கோம். நாங்கள் ஏன் போராட வேண்டும்? எங்களை போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளியது யார்? போராடியது தவறு என்றால் போராடக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது தவறுதான். அந்த தவறை செய்தவர்கள் உணர்ந்து எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசை. இந்த அரசு செய்யலாம், வேற எந்த அரசும் செய்யாதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் 21 ஆட்சிக்கு வரும்போது கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆசிரியர்கள் தேர்தலில் நாங்கள் உழைத்தோம். தேர்தலில் உழைத்து உங்களை ஆட்சி கட்டிலில் அமர வைத்தோம். இந்த தேர்வு எழுதிய 3 லட்சம் பேர்ல 2.25 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க. இந்த தேர்வு எழுதுறவங்க வெறும் 25,000 பேர் மட்டும் தான். 2.75 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க. வேற துறையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இன்னைக்கு ரோட்ல சீப்பர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கட்டடங்கள்ல பெயிண்டர் ஒர்க்கா இருக்காங்க, கேட் கீப்பரா இருக்காங்க. இன்னும் சொல்ல கூச்சப்படக்கூடிய வீட்டு வேலையை முதற்கொண்டு பாத்திரம் பண்டம் தேய்க்கக்கூடிய வேலை கொண்டு செஞ்சுட்டு இருக்காங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.